விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்காக வந்து அந்த கடைக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு அந்த ஸ்டாலுக்காக. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் நிலை விஜயும் அவங்க தாத்தாவும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. வெண்ணிலாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கிட்டேயும் அவங்க மாமா கிட்டேயும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து வெண்ணிலாக்கு விஜய் வந்து சொல்கிறாரு, சீக்கிரமாகவே நீ வீட்டை விட்டு போய் ஆகணும், அப்படி போகலன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து வெண்ணிலா வந்து எப்படியாவது வந்து விஜய்க்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி வீட்டை விட்டு போக சொல்லலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து காய் நகர்த்தி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து கரெக்டாக கோயிலில் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வெண்ணிலாக்கும் வந்து விஜய்க்கும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. இங்கே கோயிலில் வந்து பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா வந்து வெண்ணிலா மனக்கோலத்தில் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்திருக்காங்க. அவங்க சித்தப்பா பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்ப்பா, அவங்க 2 பேரும் நான் தானே பிரித்தேன், இன்றைக்கி நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் யார் என்னை சேர்த்து வைக்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து எப்படி யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு, என்னப்பா நீ இப்படி பேசுகிற, வெண்ணிலா வந்து உன்னோட உயிர்ப்பா, வெண்ணிலா தான் உனக்கு எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன நீ கல்யாணம் பண்ண சந்தோஷமாக வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பசுபதி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உன்னோட வேலை தான் இதெல்லாம், எவ்வளோ திமுரு தான் இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணியிருப்பேன், உனக்கு வாங்கினது பத்தாதா? ஆமாம் ஆமாம் விஜய், வாங்கினது பத்தாதுப்பா, அதனால தான் இன்னும் வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். நான் கொடுக்க வேணாம், உனக்கு வாங்கினதெல்லாம் போதும்ல, எனக்கு நான் திருப்பி கொடுக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நான் வந்து திமுரு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க, எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா, இதை பார்த்து வெண்ணிலா பார்த்து நீ சொல்லுப்பா அப்படின்னு. வெண்ணிலா வந்து விஜய் எப்படி விஜய் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா விஜய், நம்ம இப்படிலாம் லவ் பண்ணோம், இங்கே பாரு நிறுத்துறியா, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, நான் என்றைக்கோ மூவ் ஆகி போயிட்டேன் வெண்ணிலா, எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நான் காவிரியோட புருஷன், வேற ஒருத்தையோட புருஷனை நீ உரிமை கொண்டாடுறது முதல் தப்பு அப்படின்றாரு. யாருக்கு யார் புருஷன், இங்கே பார் எப்போவுமே நீ என்னோட புருஷன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க மீடியாவை பார்த்து வந்து அதிர்ச்சியார் விஜய், இவங்களை யார் வர சொன்னது சார், உங்களுக்கும் வந்து வெண்ணிலா மேடமுக்கும் மேரேஜ் ஆமே சார், நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, திருட்டுத்தனமாவா சார், சார் இவ்வளோ வந்து நீங்கள் வெண்ணிலா வந்து மேரேஜ் பண்ணிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல சார், எங்களுக்குலாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நீங்கள் கைவிடாமல் இருந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், கல்யாணம்னா ஒன்றும் கிடையாது, இவங்க என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எனக்கு சட்டப்படி ஒய்ஃப் இருக்கா, அதனால் நான் எக்காரணம் கொண்டும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, தேவையில்லாமல் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னும் போது கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாங்க போலீஸை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போலீஸ் வந்து இங்கே யார்மா வெண்ணிலா, யார் பசுபதி அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்தே தீரும், யாரும் எதுவும் பண்ண முடியாது, பொண்ணு மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் யார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு அன்பரசை பார்த்துட்டு சட்டையை பிடிக்கிறாரு. நம்ம விஜய், யார் நீ, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலை பார்த்து கூட இருந்தே குடிப்பறிக்கிறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சித்தப்பான்னு பார்த்தா ஓவராக பண்ணிகிட்ருக்க, எனக்கு கல்யாணம் பண்ணிவிக்கு நீ யாரியா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, தேவையில்லாமல் பண்ணியிருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. எல்லாருமே சண்டை போடுறாங்க, போலீஸும் விளக்கிட்டுருக்காங்க. இங்கே வந்து கேட்குறாங்க, முடிவா நீ என்ன சொல்கிற விஜய், என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா, இந்த நிமிஷம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்த நொடி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் கேட்டு வந்து விஜய் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் நீ என்ன வேணாலும் பல நினச்சிட்டு இருக்கே, இப்படிலாம் மிரட்டா நான் பயந்துருவேன், இல்லை விஜய் நான் உண்மையிலேயே அப்படின்னு. இங்கே பார், என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா, நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக எங்கள் குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், தயவு செய்து என் வாழ்க்கை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா அப்படியே அடறாங்க. விஜய் நீ சொல்கிறது உண்மையான ஆமாம் அப்படின்றாங்க. அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.